இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு பேங்க்ல உனக்கு பணம் வரும்னு சொன்னல, என்ன கொடுத்துட்டாங்களா? பணம் 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 வந்துரும். வந்துரும். வந்துருமா? வந்துருச்சா இல்ல இனிமே தான் வருமா? பணம் அது பணம் மா, எதுவும் மறைக்காம உண்மையை சொல்லுமா. அது வந்து மா சொல்லுமா. அது பணம் வந்துருச்சுடி. மாப்பிள்ளையோட அப்பத்தா வந்து பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. மா, அவங்க எதுக்குமா வாங்குனாங்க? அது அது கல்யாணத்துல கொடுக்கறதா சொல்லியிருந்தோம்ல, அந்த 4 லட்சத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்ப அதுக்கு தான் பேங்க்குக்கு வந்திருக்காங்கல்ல? அம்மா, கல்யாணத்துக்கு அன்னைக்கு தானே தரோன்னு சொல்லியிருந்தோம். ஐயோ சரி, ஏதோ உங்களுக்கு கல்யாண செலவு இருக்கும் போல இருக்கு, அதான் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஏய், எப்ப தந்தா என்ன, நாம அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது தானே? மா, இதெல்லாம் அநியாயமா இருக்குமா. அன்னைக்கு நகை திருடு போனப்போ அப்படிதான் வந்து நகை வருமா இல்லையான்னு விசாரிச்சாங்க. இப்போ பணம் நம்ம கைக்கு வந்து சேர்ந்த உடனே காக்கா வடைய தூக்கிட்டு போற மாதிரி புடுங்கிட்டு போயிட்டாங்க. என்ன, எனக்கு இதெல்லாம் சரியா படலமா. எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏய், என்ன சந்தேகம் உனக்கு? முதல்ல வேணான்னு சொல்லிட்டு திரும்ப அவங்களா வந்து கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொன்னாங்க. இப்ப இதெல்லாம் பண்றாங்க. எனக்கு என்னமோ அவங்க பணத்துக்காக தான் கல்யாணமே பண்றாங்கன்னு தோணுது. சச்ச மீனாட்சி, என்ன பேசுற நீ? நீ வேற, எல்லா கல்யாண வீட்லயும் நடக்கிறது தானே அவங்களும் பண்றாங்க. பொண்ணுக்கு என்ன போட போறீங்கன்னு கேட்டு வாங்கிப்பாங்க. மா, அத கல்யாணத்தன்னைக்கு வாங்கினாதான் என்ன? ஐயோ சரி சரி, அதான் வந்தாங்க வாங்கினாங்க, நானும் கொடுத்துட்டேன், வாங்கிட்டு போயாச்சு, விடு. இது பாரு, கத்திக்கிட்டே இருக்காத. இந்த விஷயம் தேன்மொழிக்கு தெரியாது, புரியுதா? போக போக ரொம்ப நெருடலாவே இருக்குமா. அந்த அப்பத்தாவ நினைச்சா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அவங்க பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. தேனு அந்த வீட்டுக்கு போய் கஷ்டப்படுமோன்னு ரொம்ப பயமா இருக்குமா. மீனாட்சி, எல்லார் வீட்லயும் இப்படி ஒரு ஆள் இருப்பாங்கடி. நீ அவங்கள மட்டும் நினைச்சு மொத்த குடும்பத்தையும் எடை போடாத. அவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்கடி. எனக்கு என்னவோ நம்பிக்கையே இல்லம்மா. ச்சே, நீ ஏன் இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்க? மாப்பிள்ளைய பார்த்தல்ல, அன்னைக்கு கோவில்ல தேன்மொழிய எவ்வளவு அக்கறையா பாத்துக்கிட்டாரு, பார்த்ததானே? இத பாரு, கடைசியா ஒன்னா வாழ போறது தேனும் மாப்பிள்ளையும் தான். ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை நல்லா அமைஞ்சிட்டாருன்னா அவ என்ன கஷ்டத்தை வேணாலும் தாங்கிப்பா. அந்த நல்ல மனசு மாப்பிள்ளைக்கு இருக்கு. அவரை நம்பி நம்ம தேனை அந்த வீட்டுக்கு அனுப்பலாம். இத பாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத என்ன? எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, உனக்கு டீ போட்டு தரேன். ரொம்ப யோசிக்காத, போ. தேன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடாத என்ன? போ.